ஹலோ வணக்கம், நான் உங்கள் சின்னா. என்னோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் சின்னா. இப்போ எங்கே வந்திருக்கோன்றதை விட நான் சொல்கிறத விட தலைவர் சொன்னால் நல்லாயிருக்கும். தலைவரை இப்போ நம்ம எந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம், இந்த ஏரியாவோட பேர் என்ன, நீங்கள் நிர்வாகத்தில் என்ன பொறுப்பில் இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொன்னால் நல்லா. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா செரியன் நகர் மெயின் ரோட்டில் நம்ம மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இந்த ஏரியா 39 ஆவட்டத்தை சேர்ந்தது. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வட்ட பொறுப்பாளராக இருக்கேன். அண்ணன் வந்து வட்ட செயலாளராக இருக்குது. இவர் வந்து வட்ட இணை செயலாளராக இருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அணிலேருந்து எல்லாமே, பகுதியிலேருந்து மகளிர்லேருந்து எல்லாமே இருக்காங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் நாங்கள் வேலை செய்கிறோம். இப்போ வந்து என்ன பண்ணால் 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணுறான்னு இருக்கோம். ஸோ படிக்கிற பசங்க வந்து நோட்டு புத்தகம் அந்தமாரி கொடுக்குறது தான் நம்ம வந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம கொடுக்குறோம். 500 பேருக்கு வந்து நோட்டு புத்தகம், பென்சில், பேனா, ஸ்கேலு, ரப்பர் இந்தமாரி மொத்தமாக சேர்ந்து ஒரு 500 பேருக்கு நம்ம தரோம். ஓகே, சூப்பருங்க. இதே போல் வந்து நீங்கள் வந்து மேலும் வந்து இது மாதிரி சிறப்பான விஷயங்கள்லாம் செய்யணும்னு கேட்டுக்கிறோம். மக்களுக்கு வந்து இதே மாதிரி நலத்திட்ட உதவிகள் நிறைய போய் சேரணும். அதே போல் வந்து தலைவர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம இந்த விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்கோன்றதை வந்து நம்ம இங்கே வந்து தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நோட்டு புத்தகம் கொடுக்க போகிறீங்க. ஆமாம், நலத்திட்ட உதவியா? சரி, ஓகேங்க, வாழ்த்துக்கள். எதுக்காக இப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை வந்து நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும். முதல்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் ஆருயிர் அண்ணன் சி ஜோசப் விஜய், மாற்றம் தந்த மாவீரன், தங்க தளபதி, எங்கள் ஆருயிர் அண்ணன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு 500 பேருக்கு இங்க நோட்டு புத்தகங்கள் வந்து கொடுக்க போறோம். அதுக்காக தான் இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். நாங்க இதுக்கு முன்னாடி வேற ஏதாச்சும் நலத்திட்ட உதவிகள் நீங்க பண்ணிருக்கீங்களா? நிறைய பண்ணியிருக்கோம். நாங்க நிறைய அவர் ஆரம்பிச்சு இந்த 3 வருஷமா அவர் வந்து ரசிகர் மன்றத்தை வந்து மக்கள் இயக்கமா மாற்றினாரு. அதுல இருந்து எங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை கூட நாங்க எங்க மக்களுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கோம். அவர் அரசியல்ல வந்ததுக்கு அப்புறமாவும் எங்களால என்ன முடியுமோ, ஒரு சின்ன தண்ணி பாட்டில் முதல் கொண்டு இன்னைக்கு பாட புத்தகம், நோட்டு புக்கு கொடுக்குற வரைக்கும் நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அவர் புகழுக்காக மட்டும், அவர் நல்லாட்சி தொடர்றதுக்காகவும் நாங்க அதை செஞ்சுட்டு இருக்கோம். விஜய் பத்தின அவதூறான கருத்துக்கள்லாம் வெளில வந்து பரவிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களோட அவதூறா யாரும் பேசவே அவர முடியாது. நல்லாட்சி நாயகன், நல்லாட்சியை தந்துட்டு இருக்க நல்லாட்சி நாயகன், சரித்திர நாயகன், சாதனை நாயகனா மாற போறாரு. இன்னைக்கு பேசிட்டு இருக்க வாயெல்லாம் மூடிட்டு அவர் வாயை பார்த்துட்டு இருக்கிற நிலைமையில உட்கார போறாங்க. அதுக்குதான் அவரை வந்து மீடியாலேயே நீங்க பேசுங்க பேசுங்கன்னு தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் மீறி அவரு மீடியாவுக்கு பேச்சு கொடுக்குற நேரத்துல மக்களுக்கு பண்ணி என்ன செய்யலாம், மக்களுக்கு என்ன தேவை, மக்களுடைய தேவையே தன்னுடைய சேவையா வந்திருக்கிற எங்கள் அன்பு அண்ணன் ஆருயிர் அண்ணன் பல்லாண்டு வாழணும் நாங்க இறைவனையே பிரார்த்திக்கிறோம். அவருக்கு 52வது பிறந்த நாள். இன்னும் ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்து தொடர்ந்து மக்களின் நிரந்தர முதல்வரா அவர் இருப்பாரு. இது கட்டாயம் நடக்கும். நன்றிமா, சூப்பர்மா, நல்லா சூப்பரா பேசுறீங்க. நீங்க பேசுறத பாக்குறப்ப எனக்கே வந்து புல்லரிக்குது. நீங்க நல்லா அருமையா பேசிருக்கீங்க. இதே போல வந்து விஜய் சாருக்கு நீங்க எப்பவுமே சப்போர்ட்டா இருந்து செயல்படுங்கன்னு நாங்களும் நம்புறோம், மக்களும் நம்புறாங்க. அண்ணா, உங்களுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணா. தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய், எங்கள் ஆருயிர் அண்ணன், தங்க தளபதி, மாற்றம் தந்த மாவீரன், நல்லாட்சி நாயகன், சாதனை படைக்க போகும் சாதனை நாயகன் எங்கள் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வட்டத்துல வந்து நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க அப்படின்றது வந்து நீங்க சொன்னா நல்லா இருக்கும். இது ஏரியா, எந்த ஏரியா, எந்த இடம் அப்படின்றதே நீங்க சொல்லிருக்கீங்க. ஆர்கே நகர், இது ஆர்கே நகர் தொகுதி 39வது வட்டம். நான் வந்து வட்டத்துல செயற்குழு. அண்ணன் என்ன பொறுப்புல இருக்காரு? அண்ணன் கிட்ட கொடுங்க. அண்ணா, இந்த வட்டத்துல நீங்க வந்து எந்த பொறுப்புல இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து ஆர்கே நகர் தொகுதியில மாவட்ட மீனவர் அணி இணை அமைப்பாளராக இருக்கேன். எங்க வட்டத்துல வந்து 39 ஆவட்டத்துல வந்து வட்ட செயலாளர் வந்து சுரேஷ் அவரு, வட்ட இணை செயலாளர் ராஜேஷ், வட்ட பொருளாளர் வந்து முத்துக்குமார், வட்ட துணை வந்து சந்திரன் மற்றும் மோகன் அவர்கள். நாங்க எல்லாருமே அணி சார்பா எல்லாருமே சேர்ந்து ஒன்றுபட்டு வேலை செஞ்சு நலத்திட்ட உதவியை நாங்க கொடுக்குறோம். 500 பேருக்கு நோட்டு புத்தகம் எல்லாம் வழங்குறோம். இதே போல நம்ம தளபதி அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நலத்திட்ட உதவிகளை செய்து மாற்றத்தை நாங்கள் நிறைவேற்றோம். இது மூலமா நாங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறி நன்றி தெரிவிக்கிறோம். ஓகே, சூப்பர் சூப்பர். நான் வந்து மகளிர் அணியில நிர்வாகியா இருக்கேன். ஆர்கே நகர்ல இருக்கோம். நாங்க 43வது வார்டுல. அண்ணனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்த நாள் மட்டும் இல்ல, ஒரு நாளுமே என்னென்ன பண்ணணுமோ ஒரு இதுலயும் அண்ணன் சொல்லிருக்கிறாரு எங்க எம்எல்ஏ. அது ஒரு தெரியலையும் ஒரு இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன கஷ்டமோ ஒரு வீட்டுக்கு நாங்க போயிட்டு கேட்டு அதோட இது நலத்துக்கு செய்துதான் வருவோம். விஜய் அண்ணனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர், எங்கள் பாசமிகு அண்ணன், மக்கள் விரும்பும் முதல்வர், நிரந்தர முதல்வர், மாற்றம் தந்த மாவீரன், எங்கள் அன்பு அண்ணன் சி ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அண்ணா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.